ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்டனிங் ப்ளஸ் ஹார்வெஸ்டிங் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயர் தான் நான் ஃபஸ்ட்டாக கார்டனிங் பண்ணேன். நிறைய கத்திரிக்காய் தக்காளின்னு காய்ச்சிது. கத்திரிக்காவே கிட்டத்தட்ட ஒரு 100 கத்திரிக்காய் நான் பறிச்சிருப்பேன், அவ்வளோ காய்ச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மின்ட்டு. ஸோ இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற அது பக்கம் 2 பக்கமும் க்ளீன் பண்ணலான்ட்டு இதை எடுத்துகிட்ருக்கோம். இப்போ மல்ச்செல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த கவர் போட்டு அதுக்கு மேலே மல்ச் போட்டிருப்பாங்க. இது வீட்ஸ், அதாவது வேறு செடி எதுவும் வளராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். அதனால் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. இங்கேயும் பாருங்கள், அதே மாதிரி இந்த கவரெல்லாம் எடுத்தாச்சு 2 பக்கமும். இது இந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது. ரொம்ப களிமண், ஃபுல்லுமே களிமண் தான், ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதை லூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா அதை கொத்தி விட்டுட்டோம். அப்போ தான் நம்மளுக்கு பிளான்ட் எதுவும் வைக்க முடியும் உள்ள. அதனால் அவ்வளோ ஹார்டாக இருந்தது. இப்போ எல்லா பக்கமும் மண்ணை கொத்தி அதை லூஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம இப்போ சாயில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நாங்கள் இன்றைக்கி கார்டன் சாயில் யூஸ் பண்ணோம். ஆல் பர்பஸ் ஃபார் கிரவுண்ட் யூஸ்னு இருக்குது. ஸோ இந்த கார்டன் சாயில் தான் யூஸ் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மூடை யூஸ் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். இதில் ஃபர்டிலைசரும் மிக்ஸ் ஆகி தான் வரும். இது மிராக்கிள் க்ரோவோட இது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்டிலைசர் எதுவும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதிலே எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த மண் நாங்கள் யூஸ் பண்ணோம். இப்போ பிளான்ட் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் வாங்கின பிளான்ட் பார்த்திங்கன்னா தக்காளி செடி வாங்கினேன். நான் எல்லாமே பிளான்ட் விதை போடலை, இந்த தடவை வாங்கிட்டேன். ஸோ இது ஒரு தக்காளி. இது ஜுக்கினி. இதில் ஒரு 6 பிளான்ட் சின்ன சின்னதாக சேர்ந்து வந்திருந்தது. இது மிளகா. இது ரொம்ப காரமாக இருந்த மிளகா, ஹாட் சில்லி. இது பஜ்ஜி மிளகா. இது பார்த்திங்கன்னா எக் பிளான்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற சின்ன எக் பிளான்ட், ரவுண்ட் எக் பிளான்ட். இதுவும் அதே மாதிரி தக்காளி தான். இது பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்தது பெருசாக. அந்த தக்காளி வாங்கினோம். இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ஃபேரி டெயில் எக் பிளான்ட். இது நீளமாக வளரக்கூடிய அந்த எக் பிளான்ட்டு. இப்போது எல்லாத்தையும் பிளான்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இது தக்காளி. இது பீஃப் மாஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ எல்லா தக்காளியும் நாங்கள் இந்த சைடு பிளான்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தள்ளி தள்ளியே பிளான்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் பண்ணிட்டோம், அப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எல்லா தக்காளியும் நம்ம பிளான்ட் பண்ணியாச்சு. நீங்கள் கிரவுண்டில் பிளான்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பக்கத்தில் பிளான்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சின்ன சின்னதாக இருக்கும் செடி. அதை வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இவ்வளோ கேப் தேவையா அப்படின்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளியே வைங்க. இங்கே பாருங்கள், இது நாங்கள் கத்திரிக்காய்க்கும் மிளகாக்கும் இந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணோம். இப்போ இதில் எல்லா கத்திரிக்காய் செடி அண்ட் மிளகாய் செடியை இதில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த 2 தான் மிளகா. இது ஒரு ஹாட் சில்லி. இது பஜ்ஜி மிளகா. இந்த 2 தான். மற்ற எல்லாமே கத்திரிக்காய் தான். இந்த மிளகா நான் 2 தான் வாங்கினேன். மற்ற எல்லாம் கத்திரிக்காய் எல்லாமே நம்ம பிளான் பண்ணியாச்சு. நல்லா தள்ளி தள்ளியே பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் தக்காளி செடிக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி கம்பி வச்சாச்சு. இது கம்பி நீங்கள் வைக்கலைன்னா பெருசாக வளரும் போது அது வெயிட்டு தாங்காது. அது வெயிட்டு தாங்கி நிற்காது. இப்போ கம்பி வச்சிட்டிங்கன்னா அதில் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக நிற்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபுல்லுமே எல்லா தக்காளி செடிக்கும் நாங்கள் கம்பி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கீழே உங்களுக்கு ப்ரௌன் கலரில் தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ மல்ச் போட்டோம். இது வீட்ஸ் வளராமல் இருக்கும். இப்போ செடி வச்சாச்சு, கண்டிப்பாக நம்மளுக்கு சின்ன சின்ன செடி, தேவையில்லாத செடிலாம் அங்கங்கே வளரும். ஸோ அது வளரும் போது என்ன ஆகும்னா இந்த செடிக்குரிய சத்தெல்லாம் அது எடுத்துக்கும். அதை எடுத்து நல்லா வளர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் இது சாக்கோ மல்ச். இது ஒரு நல்ல ஒரு சாக்லேட் ஸ்மெல் இருந்தது. ஸோ அந்த மல்ச்சை நாங்கள் அப்படியே தூவி விட்டுட்டோம். இந்த கத்திரிக்காய் இதுலேயும் நாங்கள் அதே மாதிரி அந்த சாக்கோ மல்ச்சை நாங்கள் தூவி விட்டுருக்கோம். இப்போது ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. வாங்க பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி செடியில் எல்லாமே பூ வந்துருச்சு. இப்போ சுக்கினி செடி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், செடிலாம் எவ்வளோ நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னு. நம்ம எவ்வளோ தள்ளி தள்ளி வச்சோம், ஆனாலும் பாருங்கள் தக்காளி செடி எல்லாமே பக்கத்தில் வளர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. இன்னுமே நான் தள்ளி வச்சுருந்துருக்கணும். எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் சுக்கினி நல்லா பெருசாக இருக்குது.
ஜுக்கினியில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்கு, உங்களுக்கு பூ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பூ வச்சுருக்கு. இது வந்து 2 பூ இதில் இருக்குது. ஒன்று வந்து மெயில், இன்னொன்று ஃபீமேல். இது வந்து உங்களுக்கு ஃபீமேல். உங்களுக்கு பின்னாடி இந்த ஜுக்கினி தெரியுது. அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பூவை பார்த்திங்கன்னா காம்பு மட்டும் தான் இருக்கும், இங்கே கூட தெரியும். அது சின்னதாக இருக்கும் அந்த காம்பு, அது வந்து மெயில். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஃபீமேல் இதில் தான் ஜுக்கினி காய்க்கும். ஸோ இங்கே இன்னொரு செடியிலையும் இருக்குது ஜுக்கினி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜுக்கினி உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம இந்த சைடில் வச்சுருந்த கத்திரிக்காய் மிளகா செடி பார்க்கலாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு. இங்கே பாருங்கள், பஜ்ஜி மிளகா இது நல்லா காய்ச்சிருக்கு. இதில் தான் நான் வந்து மிளகா பஜ்ஜி வீடியோவில் பஜ்ஜி மிளகா காமிச்சிருப்பேன், அது இந்த செடியில் உள்ளது தான். இது வந்து கத்திரிக்காயிலையும் பாருங்கள் உங்களுக்கு பூ வச்சுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க, பாருங்கள் பூ தெரியுது. ஸோ இது கத்திரிக்காய். மற்றதுமே வந்து இந்த நீளமான எக் பிளான்ட் தான், அதில் பூ எதுவும் இப்போதைக்கு தெரியல எனக்கு. மேபி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு பூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ வந்து 1.5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி என்னெல்லாம் காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நிறையா பூ தெரியுது. இது வந்து கத்திரிக்காய், குட்டி கத்திரிக்காய் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய பூ இருந்தது இந்த செடியில், நீளமான கத்திரிக்காய் இது. இப்போ பஜ்ஜி மிளகாய் நம்ம வந்து பறிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த மிளகாய் தான் நான் வந்து மிளகாய் பஜ்ஜி பண்ண வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காய்ச்ச பஜ்ஜி மிளகா. 3 மிளகா நல்லா பெருசாக காய்ச்சிருந்தது, நம்ம அதை பறிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜுக்கினிக்கு போகலாம். ஜுக்கினி பாருங்கள், நல்லா பெருசாக காய்ச்சிருந்தது, தெரியும்னு நினைக்கிறேன். ஜுக்கினி வந்து நம்ம பறிக்கும் போது நல்லா ட்விஸ்ட் பண்ணி பறிக்கணும். இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது கையோடு வந்துடும். இப்போ அதை நம்ம பறிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வந்துடும். இது வந்து ஜுக்கினியில் நீங்கள் சாலட் சும்மா கட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட்லாம். இது குக்கும்பர் மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பெரிய ஜுக்கினி. ஆனால் ஜுக்கினி மட்டும் ஃபஸ்ட் டைம் காய்ச்சதுக்கப்புறம் திருப்பி காய்க்கலை. 2-3 காய்ச்சிது, ஆனால் அது அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் சின்னதாக ஷேப்லெஸ்ஸாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு காய்ச்ச அந்த 5 ஜுக்கினியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள். ஸோ ஜுக்கினி எல்லாத்தையும் நம்ம பறிச்சாச்சு. இப்போ கரெக்டாக 2 மந்த்ஸில் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ரவுண்டு கத்திரிக்காய், அதெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இதை நம்ம பறிச்சிடலாம். அதே போல் நீளமாக வளர்ந்த கத்திரிக்காயும் நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. பாருங்கள், நிறைய கத்திரிக்காய் இருந்தது, நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல நீளமாக இருந்தது, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். நிறைய கத்திரிக்காய் தான். நான் அந்த பிளான்ட் வந்து 6 வச்சுருந்ததுனால நிறைய கத்திரிக்காய், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கத்திரிக்காய் நான் பறிச்சிருப்பேன், அந்தளவுக்கு கத்திரிக்காய். இங்கே பாருங்கள். ஸோ அதே போல் நம்ம கத்திரிக்காவே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது குட்டி குட்டியாக. அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸில் எல்லாமே பெருசாகும், அப்போ நம்ம பறிச்சிக்கலாம். இப்போ நல்லா பெருசானதை மட்டும் நான் பறிக்க போகிறேன். என்ன தான் நம்ம வந்து கடையில் வாங்கின வெஜிடபிள்ஸில் நம்ம சமைச்சு சாப்பிட்டாலும், நம்ம வீட்டில் இந்த மாதிரி விளைஞ்சதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது உள்ள சந்தோஷமே நம்மளுக்கு தனி தான். இதெல்லாம் நல்லதும் கூட. அதே போல் காலையில் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பூ காய் அப்படிலாம் பார்த்துட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மைண்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூ காயெல்லாம் பார்க்கும்போது. இது செகண்ட் டைம் பஜ்ஜி மிளகா காய்ச்சிருக்கு. அதே மாதிரி 3 மிளகா காய்ச்சிருந்தது, அதை தான் பறிச்சிட்ருக்கேன். அது மாதிரி தக்காளி, இது பார்த்திங்கன்னா இந்த பெங்களூர் தக்காளி. ஸோ இது வந்து காயிலே இது நல்லா பெருசாகிடுச்சு, அதனால் பறிச்சா எப்படியும் பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காயிலே பறிச்சிட்ருக்கேன். இது வந்து பீஃப் மாஸ்டர் அந்த தக்காளி, இதெல்லாம் பழுத்துருச்சு செடியிலேயே, அதனால் அதையும் பறிச்சிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா பெருசாக இருந்தது ஒவ்வொரு தக்காளியும்.
இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், முந்தின நாள் நல்ல மழை, அதனால் பயங்கரமாக ஈரமாக இருக்குது செடி எல்லாமே. இப்போ நம்ம மறுபடியும் கத்திரிக்காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் விட்டு வச்சுருந்த எல்லா சின்ன சின்ன கத்திரிக்காய் எல்லாமே இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா மழை வந்ததுனால ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அது மழையில் இருந்ததுனால அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு. ஸோ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே பறித்து கத்திரிக்காய் வத்தல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் அடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ கத்திரிக்காய் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகாது, அதனால் அது வத்தல் போட்டு வச்சுட்டா நம்ம வின்டரில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவரை நம்ம வந்து கார்டனிங் ப்ளஸ் ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம செடிக்கே போகலாம். டைரெக்டாக போயிட்டு நம்ம செடிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எங்களோட தக்காளி செடியை காமிக்கிறேன். நிறைய தக்காளி இன்னும் காயாக இருக்குது, சின்ன சின்னதாகலாம் நல்லா வந்திருக்கு. இன்னும் மேலே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன தக்காளி வந்திருக்கு. இதுதான் எங்கள் தக்காளி செடி. இன்னும் இதில் வந்து ஒரு மலையில் வந்து நல்லா சாஞ்சிருச்சு, அதனால் உங்களுக்கு சாஞ்ச மாதிரி இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக மலையில் சாஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தக்காளி இன்னும் இருக்குது, காயாக இருக்குது. இது வந்து zucchini வச்ச இடம். zucchiniயை வந்து நாங்கள் எடுத்துட்டோம், ஏன்னா எல்லாமே அது காய்க்கலை, அதனால் சும்மா இருந்ததுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். zucchini எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் மின்ட் வளர்ந்துருந்தது, அதனால் மின்ட்டை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், அது வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து அந்த ஹாட் சில்லின்னு சொன்னால அந்த இதெல்லாம் கத்திரிக்காய். இது பார்த்திங்கன்னா ஹாட் சில்லியில் இங்கே பாருங்கள், பயங்கர காரமாக இருக்குது. நான் கட் பண்ணி ஒன்று வச்சு பார்த்தோம், அவ்வளோ காரமாக இருந்தது. இப்போ தான் இது வந்து மேலெலாம் காய்க்குது கொஞ்சம், இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் பழுக்கிறதுக்காக 2 இது நெக்ஸ்ட் இயரில் காய் இது பண்ணுறதுக்காக பழுக்க விட்டுருக்கேன். உள்ளே பழுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இந்த கீழெலாம் பழுத்துருக்கு. ஸோ இது நல்லா பழுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயரில் இதுலேருந்து விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை விட்டுருக்கேன். அடுத்து பஜ்ஜி மிளகாலேயும் இப்போ 2 மிளகா வந்திருக்கு. இதையும் அப்படியே பழுக்க விட்டுட்ருக்கேன். ஓகே, அப்படி விட்டுறலான்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்லா இன்னும் கத்திரிக்காய் வந்துட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய கத்திரிக்காய் இருக்குது. எல்லா செடியிலையுமே கத்திரிக்காய் இருக்குது. இது கார்ன் வந்து நான் லேட்டாக வச்சேன். ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் வைக்கும் போது நான் வைக்கலை, கார்ன் தனியாக ஒருத்தவங்க விதை கொடுத்தாங்கன்னு வச்சேன். அது லேட்டாக வச்சேன், ஆனாலும் கார்ன் வந்திருக்கு. அதே போல் இந்த செடியும் பார்த்திங்கன்னா நான் வந்து லேட்டாக வச்சேன். இது வந்து கேப்சிகம்லாம் இது நான் விதை நம்ம செய்கிற கேப்சிகமில் விதை எடுத்து வச்சது. ஸோ அதெல்லாம் லேட்டாக வச்சதுனால இப்போ தான் பூவே விட்டுருக்கு. இது காய்க்குமான்னு எனக்கு தெரியல நம்ம வின்டர் வர்றதுக்குள்ளே. பட் இங்கே பாருங்கள், என் குட்டியாக கேப்சிகம் வந்திருக்கு. இந்த மற்ற பூலாம் காய்க்குமான்னு தெரியல. இது வந்து கேரட், இதுவும் விதை தான். எல்லாம் லேட்டாக வச்சுருக்கேன், கீழே எடுத்து பார்த்தா தான் தெரியும் கேரட் இருக்கான்னு. இதுவும் அதே போல் கேரட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.